வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 265வது கிலோமீட்டர் மனோரா சுரங்கப்பாதை அருகே வெடிகுண்டு ஒன்றினால் 4 கிலோமீட்டருக்கு சாலை மூடப்பட்டது. வெடிகுண்டு வல்லுநர்கள் நேற்று அதனை செயலிழக்க செய்தவுடன் அப்பகுதி சாலை மீண்டும் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. இது குறித்து பேராக் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ நோரிஷாம் நோர்டின் கூறுகையில், தற்போது குறிப்பிட்ட சாலை பயன்பாட்டிற்கு பாதுகாப்பானதாக உள்ளது என கூறினார். நேற்று காலை 9:30 மணியளவில் துப்புரவு பணியாளர்களால் 81 மில்லிமீட்டர் நீளமுள்ள மோர்ட்டார் வெடிகுண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து துப்புரவு பணி மேற்பார்வையாளர் ஒருவர் நெடுஞ்சாலை ரோந்து அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி மதியம் 12:15 மணியளவில் ஜெலாப்பாங் போலீஸ் நிலையத்தில் புகார் ஒன்றும் அளிக்கப்பட்டுள்ளது. எனவேதான் பேராக் மாநில வெடிகுண்டு வல்லுநர்கள் ஈப்போ மாவட்ட போலீஸ் அதிகாரிகளுடன் இணைந்து எந்த பொருட்சேதமும் உயிர் சேதமும் இன்றி வெடிகுண்டை செயலிழக்க செய்தனர். இதனிடையே முன்னதாக நேற்று கோலாகங்சார் ஈப்போ இடையிலான வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் இருவழி போக்குவரத்தும் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டதன் காரணமாக 15 கிலோமீட்டருக்கு சாலை நெரிசல் ஏற்பட்டது. மதியம் 3:44 மணியளவில் போக்குவரத்து மீண்டும் திறக்கப்பட்டது என பிளஸ் மலேசியா பிர்ஹாட் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.